வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்டர் ஆகிறதா இருந்தாலும் சரி போலீஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அதுதான் ஆசையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்படியாவது படிச்சு டாக்டர் ஆயிடணும் எப்படியாவது படிச்சு போலீஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசோட இருந்த ஒரு கனவு அப்படின்றத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா திடுதுப்புன்னு எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீட் எழுதி கிளியர் பண்ணாதான் அவங்களால மெடிக்கலே படிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றதும் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. நாடு முழுக்க ரொம்ப பெரிய எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி பல பேர் பார்த்தோம் அப்படின்னா நீட் படிச்சு நம்ம பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டாக்டர் ஆயிடணும் அப்படின்ற கனவோட ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் நீட்ல வந்துட்டு எக்கச்சக்கமான குளறுபடிகள் அப்படின்றது வந்து நடந்திருந்தது கண்டுபிடிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா அது லீக் ஆனதா இருந்தாலும் சரி அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதின மாணவர்கள் ஒரே மாதிரியான மார்க் எடுத்தது 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கருணை மதிப்பெண் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குளறுபடி அப்படின்றத என்டிஏ பண்ணதுனால இப்போ இந்த எல்லா திடுக்கிடும் விஷயங்கள் இருக்கு இல்லையா எல்லா விஷயங்களும் வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த வருஷம் நீட் இருக்கு இல்லையா நீட் வந்துட்டு இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்துட்டு சொதப்பினதுக்கும் ஒரு வருஷம் மாணவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியானதுக்கும் ரவி அட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா. சால்வா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேலையை இந்த வருஷம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ரவி அட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது எய்ம்ஸினுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுவா இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசத்துல கான்ஸ்டபிள்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி இது எல்லாத்தினுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதையும் தொடர்ந்து ரவி அட்ரி பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த வருஷமும் வந்துட்டு உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா உத்தரப்பிரதேசத்துல இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதான் லீக் பண்ணி ஜார்க்கண்ட் வழியா பீகாருக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு நீட் எக்ஸாம்ல எங்க இந்த குளறுபடிகள் அப்படின்றத ஆரம்பிச்சிச்சு அதை தாண்டி இந்த ரவி அட்ரி அப்படின்றவர் யாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் அந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவி அட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா 2017 பார்த்தோம் அப்படின்னா குஜராத் இருக்கு இல்லையா குஜராத்ல இதே ரவி அட்ரியுமே பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கலுக்காக வந்துட்டு படிச்ச ஒரு பையன் தான். அப்படி அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத படிச்சுட்டு 2012 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்றத கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா போறாரு. இது வந்துட்டு நீட் மாதிரியான எக்ஸாம் கிடையாது அப்போ வந்துட்டு ஸ்டேட் போர்டில் தான் வந்துட்டு மெடிக்கல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்துட்டு கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா போறாரு. பட் 4th இயர்ல பார்த்தோம் அப்படின்னா ரவி அட்ரி எக்ஸாம்ஸ் எழுதலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு நெட்வொர்க் நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா அதை லீக் பண்ணா நம்மளால பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத ரவி அட்ரி தெரிஞ்சுக்கிறாரு. இதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து எக்கச்சக்கமான கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்றத லீக் பண்றாரு. அதுல குறிப்பா சொன்னோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல கான்ஸ்டபிள்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா அது நடக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா எய்ம்ஸ் தேர்வு இருக்கு இல்லையா எய்ம்ஸினுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதையும் என்ட்ரன்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதையும் வந்துட்டு அவர் ரிலீஸ் பண்றாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவி அட்ரி ஒரு குற்றவாளியா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பக்கத்துல ஜெயிலையும் போட்டிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ரவி அட்ரி இதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பீகார் இருக்கு இல்லையா பீகார்ல தான் பார்த்தோம்னா ரவி அட்ரி வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் இந்த ஊழல் அப்படின்றத பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய அளவில் முறைகேடு அப்படின்றத பண்ணியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாளே வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பேப்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே சொல்லியும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்றத வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த 30-40 லட்சம் ரூபாய் அமௌண்ட் அப்படின்றத வாங்கிட்டு தான் அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களும் எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பீகார்ல இந்த விஷயம் ரொம்ப பெருசா வெடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது தான் ஒவ்வொருத்தரா வந்து லாக் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16-15 பேர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரவி அட்ரி இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்றதே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரவி அட்ரி வந்துட்டு உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் எப்படி இங்க இதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சால்வா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை வச்சுட்டு இந்த எல்லா வேலைகளையுமே அவர் பண்ணியிருக்காரு. உத்தரப்பிரதேசல இருந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா அதை லீக் பண்ணி ஜார்க்கண்ட் வழியா பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. ஒரு பீகார்ல குறிப்பா பாட்னா இருக்கு இல்லையா பாட்னால எக்ஸாம் எழுதின 12 பேருக்கு
வரைக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரவி அட்ரி தான் இதை பண்ணாரு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா வந்துட்டு 25 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஒரே ஹாஸ்டலில் வந்துட்டு வர சொல்லியிருக்காரு. இதுதான் வந்துட்டு ரவி அட்ரி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு துருப்பு சீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, திருடக்கூடிய திருட வந்துட்டு ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவி அட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்துட்டு யார் யாரெல்லாம் இந்த பணம் இருக்கு இல்லையா, அது 20 லட்சமோ 30 லட்சமோ ஒரு டீலிங் வந்துட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த 20 30 லட்சம் ரூபா பணம் அப்படின்ற கொடுத்த எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. அப்படிதான் பார்த்தோம்னா பாட்னாலையும் கிட்டத்தட்ட 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஹாஸ்டல்ஸ்க்கு கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் சரி, ஆன்சர் ஷீட்டா இருந்தாலும் சரி கொடுக்கப்பட்டு ட்ரைனிங் அப்படின்றது எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு அங்கே மாட்டின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நாங்க மட்டும் கிடையாது, ஒரு 25 பேர் இருந்தாங்க அப்படின்றத சொல்றதை வச்சுதான் இப்படி ஒருத்தர் வந்துட்டு பண்றாரு அப்படின்னா அது கண்டிப்பா ரவி அட்ரியினுடைய வேலையா தான் இருக்கு. ஏன்னா அவருடைய ஸ்டைல் தான் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்ல மாட்டினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் வச்சு இது ரவி அட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ ரவி அட்ரி இருக்கா இல்லையா, நல்லா தான் வந்துட்டு படிச்ச பையனா இருந்தாலும் கூட அவருடைய நெட்வொர்க் அப்படின்றது மாறினதுக்கு அப்புறமா அவருடைய மைண்ட் செட் என்னவா ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் நினைச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் படிக்க வைக்க முடியும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவருடைய மைண்ட் செட்ல ரொம்ப அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதனாலதான் வந்துட்டு எக்கச்சக்கமான விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேருக்கோ 15 பேருக்கோ இல்லை ஒரு 20 பேருக்கோ வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத லீக் பண்ணது மூலியமா இவர் வந்துட்டு சம்பாதிச்சிடறாரு. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த 12 13 பேர் வந்துட்டு ஒரு 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா தராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்றது இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லாதவங்கனால இந்த 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத வாங்க முடியாது. ஸோ இப்போ இவங்க உள்ள போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ கொஸ்டின் பேப்பருக்கே 20 30 லட்சம் ரூபா தராங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவில் இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்க பசங்களை வெளியே எடுத்துட்டு வந்துருவாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது வந்துட்டு பண்ணியும் கொடுத்துருவாங்க. பட் இதை தாண்டி அப்பாவி மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேரோ இல்லை ஒரு 1000 பேரோ பண்ணதுக்காக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இந்த நீட் எக்ஸாம்ஸ் அப்படின்றத எழுதுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அப்படின்றது என்ன ஆகுது, இன்கேஸ் இந்த ஒரு வருஷம் வந்துட்டு இந்த நீட்டை நீங்க பேன் பண்ணாலும் சரி இல்லை தள்ளி வச்சாலும் சரி, அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, இந்த ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷம் அவங்களுடைய லைஃப் அப்படின்றதே போயிடுச்சு. இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்லை மற்ற கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி, மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நீட் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தந்த மாநிலம் இருக்கு இல்லையா, அந்தந்த மாநிலத்தில் படிக்கிறவங்க அவங்கவுங்க ஸ்டேட் போர்டில் வந்துட்டு மெடிக்கல் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தப்போ கூட இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் அப்படின்றது கிரியேட் ஆகலை. அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் விளையாட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வந்துட்டு கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, முன்னுரிமை யாருக்கு தரணுமோ அதன் மூலியமா பல பேர் வந்துட்டு லைஃப் அப்படின்றத சேஞ்ச் பண்ணாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ உள்ள வந்துட்டு பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த இதை வச்சு நீட்டை வச்சு மாணவர்கள் பயனடைகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. ரவி அட்ரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பல புரோக்கர்களும் நீட் தேர்வு மையம் இருக்கு இல்லையா அதுக்கு கோச்சிங் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கக்கூடியவங்களும் தான் பயனடைகிறாங்களே தவிர மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தோம் அப்படின்னா திறமை இருந்தும் தோத்து போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல லட்சக்கணக்கான மாணவருடைய லைஃப்ல விளையாடின ரவி அட்ரிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.